ட்ரைனிங் இன்டென்சிட்டி மேட்டர்ஸ் மோஸ்ட். இட்ஸ் லைக் எப்படின்னா, நீங்கள் வீக்லி 1 kgsலாம் டார்கெட் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரு க்ரோத்துக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா வீக்லி 1 kgsலாம் நீங்கள் டார்கெட் பண்ணி போகவே கூடாது. டாப் சைக்கிளிங்னா ஃபஸ்ட் என்னன்றது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். சரி, லெட்ஸ் சே 7 days இருக்குது வீக்லி. வெல்கம் பேக் பாய்ஸ், ஒன்ஸ் அகைன் ஒயிட் போர்டு எக்ஸ்பிளனேஷன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக கெமிஸ்ட்ரி, சயின்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறது கிடையாது. பட் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட கிளைண்ட்டுக்கு நான் எப்படி ப்ராசஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணியிருக்கேன் அண்ட் இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிறேன். ஸோ இது நிறைய பேருக்கு நான் எப்படி ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, பட் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டில் எந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோகால்குள்ளே நான் போகலாம், கலோரிஸை நான் எந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு தெரியல, நான் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, ட்ரைனர் கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும். ஒரு ஓவர்வியூவாக நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம், எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கீப் வாட்சிங். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. There's nothing stopping you. ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க குண்டாக இருப்பாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஸ்கின்னி ஃபேட் இருக்குல்ல, ஸ்கின்னி ஃபேட் பாடி டைப் ஆக்சுவலாக பார்க்க லீனாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பாடியில் ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். அவங்க பாடியில் பாடி ஃபேட் அதிகமாக இருக்கும். அவங்க கிட்ட மசில் மாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்க பார்க்க லீனாக இருப்பாங்க. ஸோ பாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு லீன் பாடி டைப்பில் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஸ்கின்னி ஃபேட் பாடி டைப். ஸோ இப்போ நான் ஸ்கின்ல காட்டுறேன் என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கின்னி ஃபேட் பாடி டைப் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு உங்களோட பாடி ஃபேட்டை கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சிம்பிள், கேலரி டெஃபிசிட், வேறு ஒன்றும் கிடையாது. பட் இதில் தான் ஒரு சில மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டைரெக்டாக ஃபேட்டை லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும், விச் இஸ் அ வெயிட் லாஸ். இப்போ என் கிளைண்ட்டோட டேட்டாஸ் நான் இங்கே காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 76 kgs இருந்தார், கிட்டத்தட்ட 77, 76 இந்த ரேஞ்சில் இருந்தார். ஸோ நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, இவருக்கு வெயிட் தான் குறைக்க போகிறோம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரவுண்ட் அப் வெயிட்டாக இருக்கணும். லைக் 76ன்றதை நம்ம ரவுண்ட் அப்பாக ஒரு 70க்கு கொண்டு வந்துடலாம். 70க்கு கொண்டு வரப்போ அவர் எந்த மாதிரி லுக்கில் இருக்கிறாரு. ஸோ என்ன நடக்கணும்னா, இந்த மாதிரி ஸ்கின்னி ஃபேட்டில் நீங்கள் ஃபேட்டை குறைக்க உங்கள் பாடியில் இருக்க மசில் குரூப் வந்து கொஞ்சம் டிஃபைன்டாக ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சராக தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ரிமெம்பர், உங்ககிட்ட இருக்க மசில் பெருசாகி க்ரோத் ஆகி நீங்கள் பெருசாக தெரிய போகிறது கிடையாது. லைக் மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது, பிகாஸ் நீங்கள் வந்து ஃபேட்டை லாஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஃபேட்டு லாஸு ஆர் வெயிட் லாஸ் எனிதிங். இந்த மாதிரி நீங்கள் லாஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக கேலரி டெஃபிசிட்டில் இருப்பீங்க. ஸோ கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிறப்ப வெயிட் குறைய போது, வெயிட் ஏறாது. ஸோ விச் மீன்ஸ் அந்த இடத்துல உங்களால் க்ரோத் பண்ண முடியாது. என் கிளைண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணேன், ஸோ 76லேருந்து அந்த 6 கிலோ குறைக்கிறப்ப அவர் எப்படி இருக்க போகிறாரு அப்படின்றது தான் ஒரு அப்சர்வேஷன். நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பட் இது வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். பட் ஸ்டில் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட டேட்டாஸ். இப்போ நான் 6 கிலோ குறைச்சதுக்கு அப்புறமா என் கிளைண்ட்டோட பிக்சர் நான் இங்கே காட்டுறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் பெரிய மசில் குரூப் நமக்கு செஸ்ட்டு, ஸ்குவாட்டு அண்ட் பேக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேட்டு குறைய எல்லா மசில் குரூப்பும் உங்களுக்கு ஒரு ஷேப்பை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அதோட அனாட்டமிக்கல் ஷேப்புக்குள்ளே போயிடும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், க்ரோத் இருக்காது, பட் ஸ்டில் அந்த ஒரு ஷேப்புக்குள்ளே வந்த ஒரு ஃபிசிக்கை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நீங்களும் என்ன பண்ணணும்னா, ஸ்கின்னி ஃபேட்டில் இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு கோ லைக் ஸ்ட்ரிக்ட்லி இன்டு ஃபேட் லாஸ். ஸோ இந்த கோலை வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக நீங்கள் வச்சிங்கன்னா கேலரி டெஃபிசிட்டில் இருக்கிறீங்க அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை அதிகமாக கிரேவிங்ஸ்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிடும். எதையாவது நிறைய சாப்பிடணும், சீட் மீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போயிடுவீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை ஒரு ப்ராக்ரஸே பண்ண விடாமல் நடுவுலேயே தடுத்துரும். ஸோ இந்த ஃபேட் லாஸ் ப்ராசஸை நீங்கள் ஒரு லாங் டேர்முக்காக சூஸ் பண்ணுங்கள். 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரி சூஸ் பண்ணி ஒரு 5 கிலோ குறைக்கணும் அப்படின்றத விட ஒரு 5 months 6 months நீங்கள் கோலாக செட் பண்ணிவிட்டு அதில் குறைக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற அந்த டயட் பிளான் கூட உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா ஷார்ட் டேர்மாக யூஸ் பண்ணுற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கார்போஹைட்ரேட்டெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. 0 கார்ப்ஸ்குள்ளே போகவே கூடாது. கார்ப்ஸை கட் பண்ணாதீங்க, கார்போஹைட்ரேட்டை அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கங்க, அதை கட் பண்ண கற்றுக்காதீங்க. ஸோ கார்ப் தான் நமக்கு ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அதை மட்டும் என்றைக்குமே 0 பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஸ்போர்ட் ப்ரோட்டோகாலில் இருக்கீங்க, ஒரு காம்படிஷன் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு ஷோ பண்ண போகிறீங்க, ஈவெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சில மேனிப்புலேஷன் நீங்கள் 0 கார்ப்ஸ் போகிறது ஓகே. ஸோ என் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 76 kgs இருந்தார். ஸோ இவர் வெயிட்டை நான் மெஷர் பண்ணியிருக்கேன், இது ஒரு கிராஃபில் பார்க்கலாம். ஸோ இந்த 76 kgsலேருந்து
இந்த ப்ராசஸ்க்குள்ளே லைக் 70 கேஜஸ் நாங்கள் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா 4 months ஆச்சு. ஸோ 76ல் இருந்து 70 கேஜஸ்க்கு வந்தது பார்த்தீங்கன்னா 4 months. ஸோ 1 2 3 4 months நான் போட்டிருக்கேன். இந்த இவ்வளோ வெயிட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ வெயிட் ட்ராப் 75லேருந்து 70க்கு வர்றதுக்கு 4 months ஆகியிருக்கு. சரி, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிக்கு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, இந்த இடத்துலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா இதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைச்சேன்னா அவர் இன்னும் கொஞ்சம் லீன் ஆகிடுவார், ரொம்ப வீக் ஆகிடுவார். ஸோ இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்னென்னா கார்ப் சைக்கிளிங். இந்த பிளேஸில் கார்பு சைக்கிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல கார்ப் சைக்கிளிங்கை நான் சிசின்னு போடுறேன். கார்ப் சைக்கிளிங். கார்ப் சைக்கிளிங்னா ஃபஸ்ட்டு என்னன்றது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். சரி, லெட்ஸ் சே 7 days இருக்குது வீக்லி. ஃபஸ்ட்டு 2 days லோ கார்ப், next 2 days medium carb, three days high carb. இந்த மாதிரி லோ மீடியம் ஹைன்னு எடுக்கிறது தான் கார்பு சைக்கிளிங். இப்போ இதே பிளானை 4 daysக்கு லோ கார்ப், 3 daysக்கு ஹை கார்பு போகலாம், இல்லை 3 daysக்கு லோ கார்ப், 4 daysக்கு ஹை கார்பு போகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். ஸோ இந்த மாதிரி கார்ப் சைக்கிளிங் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ லோ கார்புனா எது லோ கார்ப்? ஸோ நான் எப்படி பிரிச்சிருவேன்னா, இப்போ டெய்லி 4 meals எடுக்கிறாரு அப்படின்னா அதில் 2 meals மட்டும் கார்பு இருக்கும், அது லோ கார்ப். இப்போ மீடியம் கார்புனா 4 mealsல 3 mealsல வந்து கார்பு இருக்கும். ஸோ ஹை கார்புனா 4 mealsலையும் கார்பு இருக்கும் அண்ட் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் பார்க்குறப்ப அதிகமாக நம்ம போகிற ரேஷியோ எதுவாக இருக்குன்னா ஹை கார்ப். ஸோ வெயிட்டை வந்து நம்ம கெயின் பண்ணுறோம் கார்ப் சைக்கிளிங் பண்ணுறதுனால. இப்போ இதுவே நீங்கள் 5 daysக்கு லோ கார்பு, 2 daysக்கு வந்து ஹை கார்பு எடுத்தீங்கன்னா லோ கார்புக்கான ரேஷியோ வந்து உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. விச் மீன்ஸ் கார்ப் சைக்கிளிங் பண்ணி நீங்கள் வெயிட்டை குறைச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் இப்போ நான் இங்கே பண்ண போகிற கார்ப் சைக்கிளிங் எதுக்குன்னா வெயிட்டை கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கிராப்பில் நான் இந்த 4th monthல கார்ப் சைக்கிளிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மெத்தடில் நான் பண்ண இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ் அப்படின்னா, இந்த கார்ப் சைக்கிளிங்கை நான் எப்படி பிளான் பண்ணிப்பேன், எவ்வளோ டைம் டூரேஷனை இந்த கார்ப் சைக்கிளிங் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 4 monthsல 6 kgs குறைச்சி இப்போ 76லேருந்து 70 kgsல இருக்காரு. இந்த 4 monthsல நான் 2 மாதத்தை மட்டும் எடுத்துப்பேன். ஸோ 50% ஆஃப் 4th month அப்படின்னா 2 months. ஸோ 5th monthும் 6th monthும் இந்த 2 months வந்து நம்ம கார்ப் சைக்கிளிங் பண்ண போகிறோம். ஸோ கார்ப் சைக்கிளிங் பண்ணுறப்ப இவரோட வெயிட் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். ஸோ 70லேருந்து ஒரு 72, இங்கே வந்து 72 kgs. ஸோ இந்த 2 kgs அப்படின்றது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஏன்னா கார்பை வந்து சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லோ மீடியம் ஹைன்னு. ஸோ எவ்ரி வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் ஏறிக்கிட்டே இருக்காது. சம்டைம்ஸ் இட் கோஸ் லைக் 71, சம்டைம்ஸ் இட் கம்ஸ் லைக் 70 and 72, 71. இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளக்சுவேட் ஆகிறது நமக்கு மேட்டரே கிடையாது. ஸோ நம்ம செட் பண்ணியிருக்கிறது இந்த 2 months, 5th monthும் 6th monthும். இந்த 6th month எண்டில் இவர் என்ன வெயிட்டில் டேட்டாஸில் என்ன வெயிட்டில் இருக்கிறாரு, ஸோ அந்த வெயிட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கணும். இப்போ 70 kgsல 4 month வரைக்கும் வந்திருக்காரு. ஸோ 6th monthல 72ல் ஸ்டாப் ஆகுறாரு. 72 கார்ப் சைக்கிளிங் பண்ணி நமக்கு 72 இருக்குது அப்படின்னா இட் மீன்ஸ் பிளான் இஸ் ஒர்க்கிங். கார்ப் சைக்கிளிங் அப்படின்ற ஒரு பிளான் வந்து நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நான் அப்சர்வ் பண்ணிப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா 3 daysக்கு ஹை கார்பு கொடுத்த இடத்துல இப்போது 5 daysக்கு ஹை கார்பு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்போனா இந்த மீடியம் கார்ப் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 5 நாளுமே ஹை கார்பில் இருக்கும், இந்த 2 நாள் மட்டும் லோ கார்பு இருக்கும். ஸோ இங்கேருந்து 5 daysக்கு ஹை கார்பு இருக்க போது, 2 daysக்கு லோ கார்பு இருக்க போது. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 to 3 weeks மட்டும்தான் டூரேஷன் போகும். அதுலேயும் என்ன ஆகுனா வெயிட் ஏறும். ஸோ லைக் 72லேருந்து 73 போகுதுன்னே வச்சுக்கலாமே. 73 kgs இங்கே. இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா டைரெக்டாக கேலரியை சர்ப்ளஸ்குள்ளே கொண்டு போயிடுவேன். ஸோ கேலரிஸை சர்ப்ளஸ்குள்ளே கொண்டு போகிறப்ப என்ன ஆகுனா இந்த வெயிட் ஏறி ஸோ இட் கோஸ் அகெயின். அவர் 76ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், அதே 76க்கு கூட வரலாம். மேபி நம்ம டைம் டூரேஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் கேலரி சர்ப்ளஸ்குள்ளே போனால் 76 வந்து 78 போகலாம், 79 போகலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் இங்கே வந்து 76ல் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இந்த கர்வ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனால.
இப்போது டோட்டலாக 8 monthsல பார்த்தீங்கன்னா காப் சைக்கிளிங் பண்ணி அவர் 76ல் வந்து ஸ்டார்ட் பண்ணார் ப்ராக்ரஸ். இப்போ இந்த 76ல் ஸ்டார்ட் பண்ணவருக்கு வெயிட்டை ட்ராப் பண்ணி காப் சைக்கிளிங் பண்ணி தென் இப்போ கேலரி சர்ப்ளஸ் வரைக்கும் போயிட்டு இப்போ 76ல் இருக்கார். 76ல் ஸ்டார்ட் பண்ணவர் இப்போ 76ல் இருக்கார். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண வெயிட்லேருந்து பாடி வெயிட்டை குறைச்சி இந்த மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்கு பேர் தான் பாடி ரீகாம்போசிஷன். ஆல்ரெடி பாடி ரீகாம் பண்ண ஒரு கிளைண்ட்டை வந்து நான் காட்டுறேன். ஸோ அதோட டேட்டாஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு. இவர் ஸ்டார்ட் பண்ணப்போ 73.5 kgs இருந்தார். இது வந்து 2023 7th month. அதே 73.5 kgsல 2024ல் இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாடி ரீகாம்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகியிருக்கு, ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகியிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ செம்மையாக இருக்குல்ல. பட் இது வந்து 2024 6th, கிட்டத்தட்ட 2023 ஏழாம் மாதத்துலேருந்து இப்போ 6ஆம் மாதம், விச் மீன்ஸ் 11 months நினைக்கிறேன். எஸ், இந்த 11 months ஓகே. பட் இப்போ கரண்ட்டாக 12th month லாஸ்ட் டேட்டாவோட செக்இன்ஸ் கண்டிஷன் செக் பண்ணப்போ அப்டேட் பார்த்தீங்கன்னா 80.9 kgs. அதோட பிக்சரை நான் உங்களுக்கு போடுறேன். அவரோட மேக்ஸிமம் பாடி வெயிட் இப்போ ரீச் பண்ணியிருக்காரு. இவரோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெஞ்ச் ஃபிசிக் காம்படிஷன் பண்ணணும்னு இருக்கிறதுனால இந்த கோல். பட் இப்போ ஆல்ரெடி காட்டின கிளைண்ட்டோட கோல் வந்து காம்படிஷன்லாம் கிடையாது, அவர் ஒரு லைஃப் ஸ்டைலுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு கிளைண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு பாடி ரீகாம்ப் எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அண்ட் முக்கியமாக ஸ்கின்னி ஃபேட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் ஒரு டவுட் இருக்கும், ப்ராக்டிக்கலாக ஒரு டவுட் ஒன்று. ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். சரி ப்ரோ, நம்ம இது போல் கார்ப் சைக்கிளிங் பண்ணுறோம், திடீர்னு நம்ம கார்ப் சைக்கிளிங் பண்ணுறப்போ வெயிட் ஏறாமல் வெயிட் குறைஞ்சிக்கிட்டு இந்த 72 இந்த கர்வ் இப்படி போகாமல் இது குறைஞ்சிருச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? கார்ப் சைக்கிளிங் பண்ணுறீங்க, ஸ்கின்னி ஃபேட்டை லாஸ் பண்ணுறீங்க. ஸோ பாடி கொஞ்சம் ஒரு சில ஷேப்பில் வருது, அதுக்கு மேலே நீங்கள் பண்ணால் லீன் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் கார்ப் சைக்கிளிங் பண்ணி கொஞ்சம் வெயிட்டை ஏற்றுறீங்க. இப்போ வெயிட் ஏறல, வெயிட் குறைய ஆரம்பிச்சிது, அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கார்ப் சைக்கிளிங்கில் நீங்கள் ஹை கார்ப் டே வந்து 3 days தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 3 days 5 days மாற்றிடுங்க. 5 days மாற்ற ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கார்ப் சைக்கிளிங் பண்ணுறப்போ வெயிட் வந்து கெயின் ஆக ஸ்டார்ட் ஆகும். இது ஏன் ப்ரோ கார்ப் சைக்கிளிங் பண்ணணும்? நான் எப்படியோ வெயிட்டு தான் ஏற்ற போகிறோன்னு முடிவாயிடுச்சு, இங்கேருந்து நம்ம கேலரி சர்ப்ளஸ்குள்ளேயே போயிடலாமே, ஏன் டைரெக்டாக போயிடலாமே, ஏன் நீங்கள் கார்ப் சைக்கிளிங்லாம் பண்ணுறீங்க? ஸோ திஸ் இஸ் த ரீசன். நீங்கள் இப்போ கேலரி டெஃபிசிட்லேருந்து குறைச்சிட்டே இருந்துட்டு டேரெக்டாக ஒரு கேலரி சர்ப்ளஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ட்ரைனிங் இன்டென்சிட்டி மேட்டர்ஸ் மோஸ்ட். நீங்கள் எந்த மாதிரி இன்டென்சிட்டியில் ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ண போகிறீங்க, லைக் ஒரு 8 to 10 reps வரைக்கும் தான் ஒரு 3 set பண்ண போகிறேன், லைக் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் 3 set 8 to 10 reps நான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி இன்டென்சிட்டி சூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி இங்கே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கேருந்து உங்கள் பாடிக்கு ஒரு growth தேவை. ஸோ அந்த growthக்கு நீங்கள் இன்டென்சிட்டியை சேஞ்ச் பண்ணணும், பேட்டர்னை மாற்றணும், ட்ரைனிங் வேரியபிள்ஸை மாற்றணும். ஸோ இவ்வளவும் இருக்குது. ஸோ இங்கே நம்ம பேசுனது வெறும் நியூட்ரிஷன் சைடு மட்டும்தான், சப்ளிமெண்ட் சைடு நம்ம போகல. எந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும், எந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோட்டோகால் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம எதுவுமே போல. ஒரு ஓவர்வியூவாக இந்த ப்ராசஸை நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் ஓவர்வியூ எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப இன்டெப்த் கிடையாது, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி. அதனால் ட்ரைனிங் இன்டென்சிட்டி மேட்டர்ஸ் மோஸ்ட், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட்ஸ் லைக் எப்படின்னா நீங்கள் வீக்லி 1 kgsலாம் டார்கெட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு க்ரோத்துக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா வீக்லி 1 kgsலாம் நீங்கள் டார்கெட் பண்ணி போகவே கூடாது. மந்த்லி 800 to ஒரு 1 kgs அப்படின்றது ஒரு குவாலிட்டியான கெயின்ஸை கொடுக்கும். ஸோ யூ ஹேவ் டு லுக் ஃபார் லாங் டேர்ம். ஒரு 1 year ப்ராசஸில் நீங்கள் 6லேருந்து 8 கிலோ கெயின் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு கெயின்ஸை கொடுக்கும். தட்ஸ் ஒய் ஐ மென்ஷன் ஹியர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி கெயின்ஸ். கண்டிப்பாக இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆஸ் யூஷுவலாக நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் புதுசாக இப்போ கிளைண்ட் எடுக்கிறதுக்கு ஸ்லாட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது போல் ஆன்லைன் ட்ரைனிங் ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் தாராளமாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். பேக்கேஜஸ் எல்லாமே வந்து பெய்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் தான். உங்களால் அந்த பேக்கேஜ் அஃபோர்ட் பண்ண முடியும்னா தாராளமாக வி கேன் ஒர்க் டுகெதர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.